ஆவணி மாதம் புதிய துவக்கத்திற்கான ஒரு புது மாதமாக பார்க்கப்படுது. அதாவது ஆடி மாதத்தில் நிறுத்தி வச்சிருக்கிற நம்ம சுபகாரியங்கள் அனைத்தையும் மீண்டும் துவங்கக்கூடிய மாதம். அம்மன் அருளால் அனைவரது வீட்டிலும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல முறையில் இந்த வருடத்துக்குண்டான ஆடி மாதம் கழிந்திருக்கும். இனி வர இருக்கக்கூடிய ஆவணி மாதம் அது எப்படி இருக்கோ அதில் என்னென்ன ஆன்மீக வழிபாடுகள், பாரம்பரிய நிகழ்வுகள், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், விழாக்கள், தெய்வீகத்தோடு சேர்ந்து உற்சாகத்தோடு துவங்கக்கூடிய இந்த மாதம் ஆவணி மாதம்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் விநாயகர், கிருஷ்ணர் ஆகிய தெய்வங்கள் அவதரித்த மாதம் அப்படின்றதுனால ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக ஆவணி மாதம் பார்க்கப்படுதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன விரதங்கள், என்னென்ன சுபமுகூர்த்த நாட்கள், என்னென்னைக்கு வாஸ்து நாட்கள், வீடு கட்டுறதுக்கு என்னென்ன நாட்கள் உகந்ததாக இருக்குது, அதே மாதிரி அஷ்டமி நவமி திதிகள், கரி நாட்கள், எந்தெந்த நாட்களில் சுபகாரியங்களை விளக்கணும் அப்படின்ற முழு பதிவையும் இன்றைய தினத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இன்றைய பதிவை கண்டிப்பாக நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் முழு பதிவையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் என்னென்ன விரதங்கள் இருக்குது, அந்த விரதங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியும், எந்தெந்த நாட்களில் சுபகாரியங்களை நிறுத்தி வைக்கணும் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நாள், வீடு கட்டுறதுக்கு உகந்த நாள், அந்த நாளில் பூமி பூஜையை ஆரம்பித்து உங்களோட புது இல்லத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையும். இந்த 10 நாள் முழு பதிவையும் வாங்க பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் மாதங்களில் 5வது வரக்கூடிய ஆவணி மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணம் செய்யும் மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. முழு முதற்கடவுளான விநாயகர் பெருமானின் அவதார நாளான விநாயகர் சதுர்த்தி மற்றும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரமாக சொல்லக்கூடிய கீதையை அருளிய பகவான் கிருஷ்ணர் அவதரித்த புனிதமான கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளும் இந்த மாதத்தில் தாங்க வருது. இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 17 வரை ஆவணி மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விசேஷம் சுமங்கலிக்கான விசேஷம் வரலட்சுமி விரதம். அடுத்தது ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை வர இருக்கு. 27ஆம் தேதி ஆவணி அவிட்டம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி காயத்ரி ஜபம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தியை தான் மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி கிருஷ்ணர் ஜெயந்தி. செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அடுத்தது முக்கிய விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை செப்டம்பர் 10ஆம் தேதி அமாவாசை வர இருக்குது. அடுத்தது பௌர்ணமி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி. திருவோண நட்சத்திரம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. ஏகாதேசி ஆகஸ்ட் 23 மற்றும் செப்டம்பர் 7. சஷ்டி திதி ஆகஸ்ட் 18 மற்றும் செப்டம்பர் 2. சங்கடஹர சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் 31. சிவராத்திரி செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. பிரதோஷம் 2 தினங்களில் வருது, ஆகஸ்ட் 25 மற்றும் செப்டம்பர் 8. சதுர்த்தி திதி செப்டம்பர் 14 வருது. சுபமுகூர்த்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வளர்பிறை முகூர்த்த நாட்கள் அப்படின்னா ஆகஸ்ட் 23, செப்டம்பர் 13, 17. தேய்பிறை முகூர்த்த நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 30, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 7. இது எல்லாம் தேய்பிறை முகூர்த்த நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றும் அஷ்டமி மற்றும் நவமி திதிகள் என்னென்னைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 4ஆம் தேதி அஷ்டமி திதி இருக்குது. நவமி திதி ஆகஸ்ட் 21 மற்றும் செப்டம்பர் 5ஆம் தேதி. கரி நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து ஆகஸ்ட் 19 மற்றும் ஆகஸ்ட் 26, செப்டம்பர் 14 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தினங்கள் கரி நாட்களாக பார்க்கப்படுதுங்க. அடுத்தது மிக முக்கியமான நாள் வாஸ்து நாள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவணி மாதத்தில் ஒரு நாள் தான் வருது, அதுவும் ஆவணி 6ஆம் தேதி. ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை
7:23 7:59 வரைக்கும் இந்த மணித்துளிகள் நீடிக்கிறது. அன்றைய தினத்தில் அன்றைய மணியில் நீங்கள் பூமி பூஜை வீடு கட்டுறதுக்கோ புது கம்பெனிகள் ஆரம்பிக்கிறதுக்கோ புதுசாக மன கட்டுறதுக்கோ உண்டான பூமி பூஜையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இல்லம் சிறந்த செழிப்போட வளரும் தன்மை கொண்டதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆவணி மாதத்தில் எந்தெந்த நாட்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நாட்கள், எந்தெந்த விரத நாட்கள், எந்தெந்த விசேஷ நாட்கள், அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நாளை பற்றியும் பார்த்தோம். அதோட கூட அஷ்டமி நவமி திதிகளை பற்றியும் பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.